அதான் இளைய தளபதியிலேருந்து தளபதியாகி தளபதியிலேருந்து சிஎம் ஆவர்னு யார் தான் நினச்சிருப்பான். எங்கள் அண்ணன் கூட நான் என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்ல. அந்த எங்கள் அண்ணனை எப்படி வெறுப்பேற்றணும்னு தெரியும், எப்படி கலாய்க்கணும்னு தெரியும். ஸோ அது அப்படியே இவர்கிட்ட ரிப்ளிக் ஆகிடுச்சு எனக்கு. நானும் யாருக்குமே தம்பியால் நடிச்சதே கிடையாது சின்ன வயசில். நானே எவ்வளோ 100 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன். எத்தனை பேருக்கு நான் தம்பியாக நடிச்சிருக்கேன்னு எண்ணி பார்த்தா யாருக்குமே பெருசாக நடிக்கல. எனக்கு ஒரு 6 மாதம் கொடு, இந்த இடம், இந்த சீட்டு, இதோட பவர், இதோட ஹீட்டு, அதெல்லாம் ரொம்ப புதுசு. சினிமாவில் நடிச்சிருக்கு, ஆனால் அவருக்கு இது ஒரு புதுசு. இதில் அவர் வந்து உட்காராருனாலே அதிக ஒரு கட்ஸ் வேணும். அவர் அங்கே உட்காந்துட்டார். உட்காரான்னு சொல்லும்போது இந்த உலகமே அவரை கலாச்சு. இனி அவர் உட்காந்ததுக்கப்புறம் அந்த உலகம் அவரை என்ன சொல்றதுன்னு தெரியாம சொல்ல முடியாது. சிஎம் பேசுறது கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன் நான் நிறைய பேசணும் உங்களுக்கு தெரியல? எனக்கு தோணலை. நான் பேசலன்னா பயப்படுறேன்றீங்க, பேசினா ஏன்டா பேசுறேன்றீங்க. அப்போ நான் என்ன பதில் சொல்லணும், என்ன நான் பேசணும்? அப்போ நான் இதை பேசணும் நீங்கள் ஏன் டிசைட் பண்ணுறீங்கன்றத என்னோட ஒரே கேள்வி. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனால் டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணிங்களா? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆகிடுமா உங்கள் வீட்டில்? ஆகாது இல்லை. ஏன் கேட்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்குறதே ஒரு மோட்டிவாக? ஏன் இன்னும் எவ்வளோ வருஷம் கேள்வி கேட்பீங்க? நீங்கள் கேள்வி கேட்குற நிறுத்தினா தான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்கள் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்போ பதில் கிடைக்கும்? அப்போ எலி குஞ்சு மாதிரி இப்படி பார்த்து அவரும் ஒல்லியாக இருக்கிறப்போ டக்குன்னு அவரும் வந்தோம், நானும் வளர்ந்தோம். ஏய் எப்படா இருக்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் பாண்ட். அது ஓகே, சின்ன வயசு ஃப்ரெண்டு மாதிரி. ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் லவ், இந்த பிரேக்கப்ஸ், லவ்வெல்லாம் இருக்குது, லவ்வெல்லாம் இருக்குது, பிரேக்கப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் எனக்கும் ஒரு பயம்தான். பசிக்குது, இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக இதை வாங்கணும் அப்படின்னு என்கிட்ட காசு இல்லைன்னா அதை நான் வெயிட் பண்ணி வாங்குறது எனக்கு தெரியும். இன்னொருத்தவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும்போது அவங்களையும் வெயிட் பண்ண வச்சு அவங்களோட குட் புக்ஸ் இருந்தனா பேட் புக்ஸில் போய் இருக்க எனக்கு இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி அன்வான்டாக என்ன கமிட்மெண்ட்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணாமல் சைலண்ட்டாக. ஸோ என்னோடய வழி என் சினிமா, என் சக்ஸஸ், என் ஃபெயிலியர். நான் தனியாக இருக்கிற வரைக்கும் தான். ஒன்ஸ் நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்னோட சினிமா எங்களோட சினிமாவாக மாறும், என்னுடைய சக்ஸஸ் எங்கள் சக்ஸஸாக மாறும், என் ஃபெயிலியர் எங்களோட ஃபெயிலியர். என்னை சார்ந்ததெல்லாம் அவங்களுக்கும் வரும். ஸோ அந்த இடத்த அவங்கள வச்சு அவங்கள ஹர்ட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணி அவங்களோட பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப், தட் கேன் பி எனி கேர்ள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணோட லைஃப்பை என் லைஃப்பில் கொண்டு வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண நான் இருக்கும். 100 கோடி ஓடுறதும் அதே தேட்டர் தான், 3 கோடி ஓடுறதும் அதே தேட்டர். 100 கோடி தான் பெரிய படம், 3 கோடிலாம் சின்ன படம். அவ்வளோதான். இட்ஸ் சினிமா. பிகெஸ்ட் டைரக்டரோட படம் ஒன்று வச்சிருக்கேன். ஆல்ரெடி பண்ண டைரக்டரா அப்படி சொன்னீங்க கண்டிப்பாக. அதனால எஸ் லோக்கி. ஓ வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வெரி நைஸ். ஆக்சுவலி மாஸ்டர் மகேந்திரன். ஸோ விஜய் சாருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்ட், பிஃபோர் மாஸ்டர் ரொம்ப வருஷமாக நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே அந்த ஒரு ட்ராவல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு எங்களாலேயே நல்லாவே தெரியும் எங்களுக்கே. ஸோ அந்த ஒரு பாண்டை பற்றி சொல்லுங்களேன். 94ல் நினைக்கிறேன் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பண்ணுறேன். அது அண்ணாவுக்கு வந்துட்டு ஐ திங்க் 5th or 6th ஆகிடும். 10க்குள்ளே தான் ஒரு படம். ஓகே. அவரும் ஒரு யங்ஸ்டர், அவரும் ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட். அவரும் அவங்க அப்பா பர்சனல் சைல்டு நடிச்சிருப்பாரு. எங்கள் அப்பா சொன்னார், இந்த மாதிரி சைல்டு ஆர்டிஸ்ட் விஜய் தான் ஹீரோ. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக அவரோட காம்பினேஷன் தான் ஃபுல்லாகவே சீன். அவரை வந்து வெறுப்பேற்றுற மாதிரி, அவரை கலாய்க்கிற மாதிரி. ஒரு மோதிரம் வந்துட்டு ட்ரைனேஜில் விழுந்துடும், அதை எடுக்கிறதுக்காக பேசுறது. அப்புறம் வந்துட்டு என்ன 2 பேர் லவ் பண்ணுறீங்களா இப்போல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்டு மாதிரி நடித்தேன். அப்புறம் கட் பண்ணால் 98ல் வந்துட்டு மின்சார கண்ணான்னு ஒரு படம் வருது. ரவிக்குமார் சார் ஆஃபர் பண்ணுறாரு. யார் ஹீரோனா விஜய்னா இந்த எனக்கு தெரியல, எனக்கு அவர் பேர். எங்கள் அப்பா சொன்னதே நீ தான் வந்து அவர் நடிச்சுறாங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ள. அவரா? ஆமாம். அப்போ ஃபஸ்ட் டைம் என்ன எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு அவரும் ரொம்ப யங்காக என்னை பார்த்தார் இல்லையா. நான் அப்போ எலி குஞ்சு மாதிரி பண்ணேன். அப்போ அப்படி பார்த்து அவரும் ஒல்லியாக இருக்கிறப்போ டக்குன்னு அவரும் வந்தோம், நானும் வளர்ந்தோம். ஏய் எப்படா இருக்க அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் பாண்ட். அது ஓகே, சின்ன வயசு ஃப்ரெண்டு மாதிரி. ஓகே. அப்புறம் மின்சார கண்ணா பண்ணேன். அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் அவர் கூடியே இருப்பேன் ஃபுல்லாக. காலைல போகிறது வர்றது, அவர் கூடயே விளையாடுறது, சாப்பிட்றது. அப்புறம் அவருக்கு பர்த்டே வந்துச்சு, அப்புறம் அதுக்கு ஒரு பெரிய ட்ரீட் ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் அவர் அப்போவே வந்துட்டு ஐ திங்க் ஊட்டின்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய ரெசார்ட் அங்கே இருக்குல்லே, ப்ரீமியம் ரெசார்ட். அங்கே வந்துட்டு அந்த ரெசார்ட்டே வந்துட்டு ஒரு அந்த கார்டன் ஏரியாவே லாக் பண்ணி வெறும் அந்த க்ரௌட் மட்டும்தான், லைக் அந்த ஆக்டர்ஸாக நடித்தவங்க, சீஃப் டெக்னீஷியன்ஸ். அந்த டைம்லேயும் என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் அவர் கூட போய்ட்டு உள்ளே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஒரு மாதிரி. சரி, அந்த ஒரு 45 நாள் தான் அவர் வந்துட்டு லிட்ரலி வந்துட்டு ரொம்ப க்ளோஸான ஒரு டைம். அந்த ஏன்னா
ஏன்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை பண்ணும்போதெல்லாம் சும்மா ஒரு 6 நாள் தான், 5 நாள் 6 நாள் தான் எனக்கு தெரிஞ்சு, நாட் ராங். பட் ஆனால் இது ரொம்ப லாங் பீரியட். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு தம்பிங்கெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரிலாம் யாருமே அவர் கூட நடிச்சதும் கிடையாது. புது காம்பினேஷன் வேறு. அவங்க வீட்டில் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே. அப்புறம் ஷோபா அம்மா அவங்கள பார்க்கறது, அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க சாலிகிராமத்தில் தானே இருந்தாங்க. ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்னொரு விஷயம் நான் உனக்கு கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்த இன்டர்வியூல நீங்களே சொல்லியிருக்கீங்க, லைக் நீங்க வந்து சண்டை போடுவீங்க, ஏன் அண்ணா நான் தம்பி அப்படின்னு சின்ன வயசுல சண்டை போடுவீங்க. அந்த ஒரு விஷயம் அது ஒரு உரிமை தானே. எனக்கு தெரியாது அன்னைக்கு அவர் தளபதி விஜய் சாரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி இளைய தளபதியிலேருந்து தளபதியாகி தளபதியிலேருந்து சிஎம் ஆவர்னு யார் தான் நினச்சிருப்பான். அந்த கண்டிப்பா நானே எவ்வளவோ ஆர்டிஸ்ட் கூட ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஆனால் இவரோட ட்ராவல் பண்ண ஜேர்னியே வேற. நானும் யாருக்குமே தம்பியால் நடிச்சதே கிடையாது சின்ன வயசுல. நானே எவ்வளோ 100 படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன். எத்தனை பேருக்கு நான் தம்பியாக நடிச்சிருக்கேன்னு எண்ணி பார்த்தா யாருக்குமே பெருசாக நடிக்கல. நிறைய பேருக்கு சின்ன வயசுல நடிச்சிருக்கேன், ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கேனே தவிர அண்ணன் தம்பி காம்பினேஷன்லாம் எனக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு அண்ணன். ஓகே. ஸோ எங்கள் அண்ணன் கூட நான் என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்ல. அந்த எங்கள் அண்ணனை எப்படி வெறுப்பேற்றணும்னு தெரியும், எப்படி கலாய்க்கணும்னு தெரியும். ஸோ அது அப்படியே இவர்கிட்ட ரிப்ளிக் ஆகிடுச்சு எனக்கு. ஓகே. அப்படிதான் பத்ரி படம் வரைக்கும் சண்டை போட்டீங்க. அதுவும் ஜெய் அவர்கள் எல்லாம் போயிட்டு எங்க அண்ணன் ஜெய் வந்துட்டு நான் வந்து இங்கே பிரசாத் ஸ்டுடியோ தான். அப்போ வந்துட்டு தேவாசாருடைய ரெக்கார்டிங் தேட்டர் அங்கே தான் இருக்கும். எனக்கு தேவாசார் ரொம்ப பழக்கம். ஏன்னா சின்ன வயசுல நான் பண்ண எல்லா படங்களும் தேவாசார் தான். இளையராஜா சார் இல்லை தேவாசார் மியூசிக். ஸோ எல்லா ஆர்ஆருக்குமே எனக்கு வாசிக்கும் போது தேவாசார் சிரிச்சுட்டு ரொம்ப லவ் பண்ணி வாசிப்பார் ஆர்ஆர் பண்ணும்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சதுனால ரொம்ப சின்ன வயசுலேருந்து தேவாசார் கிட்ட போயிடுவேன். நான் மடியில் உக்காந்துக்கிட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு அவருக்கு ஹார்மோனி பெட்டியில் அவர் சாங் போட்டதெல்லாம் அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா அந்த சாங் அவர் டியூன் வாசிக்கும் அவர் மடியில் உட்காந்துட்டு இருக்கேன். என்னை வச்சுதான் அவர் அந்த டியூனே கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருந்திருக்கேன் அவரோட தேவசார் கூட பயங்கர லவ். அப்புறம் தேவசார் நிறைய அண்ணன் தம்பிங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு அவனை பாத்தியா இவன் மட்டும் உங்க அண்ணனுக்கு எவ்வளோ பெட்டா இருக்கிறான். அப்போ திடீர்னு ஒரு பையன் வரான் அப்படின்னும் போது விஜயனா கூட நடிக்கிறான் நம்ம மைண்ட் செட்டே அவ்வளோதான். ஜெயோடைய பெரியப்பான்னு நினைக்கிறேன். வந்துட்டு இருடா உனக்கு நான் ஒருத்தன் இன்ட்ரடியூஸ் பண்றேன், வந்து இப்போ நடிக்க வந்துட்டு இருக்கிறான் இருடா அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் வந்து மீஸ் எல்லாம் மாற. அப்போ ஒருத்தர் வராமல உடனே ஸோ ஜெய் அப்போ வராரு. வந்த உடனே ஹாய் அப்படின்றாரு, வாங்க நீங்கள் யாரோ நடிக்கிறீங்களா, யாரு அப்படின்னு விஜய்னா அவனை ஏயா அப்படின்னாரு. அவரை கலாச்சிட்டு ஒழுங்காக நடிக்கணும் எங்கள் அண்ணன் அப்படி ஒரு பயங்கர ஃபன். இந்த அவருமே இப்போ ரொம்ப நியூ. அவர் விஜய்னாக்கு முன்னாடி அவர் சினிமாவில் மீட் பண்ண ஃபஸ்ட்டு செலிபிரிட்டி ஃப்ரெண்டே நான் தான் அவருக்கு. ஓகே. ஜெய்னா எனக்கே தெரியாது. இன்னைக்கு அவர் ஜெய் ஆனதுனால தான் நான் இதை சொல்கிறேன், இல்லைன்னா தெரிஞ்சிருக்காரு. சும்மா ஒரு நம்ம ஒரு 1000 பேரை பார்த்துருப்போம், அந்த மாதிரி போயிருக்கோம். இன்னைக்கு அவரும் ஒரு ஸ்பெஷலாக மாறினதுனால தான் இட்ஸ் லைக் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அப்படி ஆரம்பிச்சது லேபிளில் 24ல் வந்து வெரி நைஸ். அதே சமயத்தில் விஜய் அண்ணா டு சீஃப் மினிஸ்டர் விஜய், இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதுதான் அவர் ரொம்ப ரேர் மெட்டீரியல், ரேர் பீஸ் அவர். அண்ட் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் இந்த உலகத்தில் பிறப்பாங்க, நிறைய பேர் இறந்து போவாங்க. யார் அவங்களுடைய நேமை இந்த ஹிஸ்ட்ரியில் ஒரு மார்க்காக அமைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னா அது விஜயனா தான். ஸோ இட்ஸ் ஹியூஜ், இட்ஸ் வெரி ஹியூஜ். அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணணும்னா இன்னொருத்தன் பிறந்து வரணும். ஸோ இப்போ அதுதான் உண்மை. ஓகே, யாராலையும் முடியாது அந்த ஒரு விஷயத்த. ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்து என்னதான் ஈவந்தோ அவங்க அப்பா ஒரு எஸ்ஏ சந்திரசேகர் சாராக இருந்தாலும் அவங்க அம்மா ஷோபா மேடமாக இருந்தாலுமே ஒரு சினிமா வேணால் அவர் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அவர் வாய்ப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கலாம். இந்த இடம்ன்றது அது அவரே சொந்தமாக அவரே அந்த கஷ்டத்தை பார்த்து, அவரே அந்த அசிங்கத்தை பார்த்து, அவரே அந்த வெற்றியை வந்துட்டு க்ரியேட் பண்ணி, அவரே அந்த வெற்றியை வந்துட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி, அவரே ஒரு டைமில் அந்த வெற்றி அவர் கைவிட்டு போகும்போது திருப்பி அதை கிராப் பண்ணணும்னு நினைக்கும் போது 100 க்ரோஸ் மூவிஸ் எல்லாம் வரணும். அப்படி வந்தால் தான் இதை தாண்டி நம்ம ஒன்று செய்வோம்னு நினைக்கும் போது திருப்பி அந்த ஒரு விஷயத்தை அவர் ட்ரை பண்ணுறது அது ஒரு பெரிய அவர் ஒரு சில பேர் வந்து இன்ஸ்பைரிங் பர்சன்லாம் சொல்லுவாங்க. நான் அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்துட்டு நான் விஜய் நான் ரசிகன் என்னை
சொல்லாதீங்க. ரசிகன்னா சும்மா குருட்டுத்தனமா அவர் என்ன பண்ணாலும் ரசிக்கிறவன் தான் ரசிகன். நான் வந்து விஜயண்ணா வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஓகே. ஒருத்தன் இருந்தா ஒருத்தன் ஒரு இடத்த அச்சீவ் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓகே. அதே சமயத்துல இப்போ ஆட்சிக்கு வந்திருக்காரு, முதலமைச்சரா இருக்காரு. இப்போ ஒரு சில கான்ட்ரோவர்சிஸ், ஒரு சில விமர்சனங்கள் எடுத்து அந்த வைக்கிறாங்க. ஒரே மாசத்துலயா? அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. வந்த ஒரு மாசம் கூட ஒழுங்கா ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு ஒரு டிபேட் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய விஷயம் நடக்குது இல்ல? எப்படி பாக்குறீங்க நீங்க? இருக்கட்டும், அதுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஜாலியா தெரிஞ்சு சேல் தெரியல. ஒருத்தங்க உங்களை ரொம்ப நம்புறதுனால உங்களை ரொம்ப அவங்க வந்து உங்களை உற்று அவங்க உங்களை பார்க்கறதுனால தான் இந்த பிரச்சனை. ஓகே. இப்போ பார்க்குற இடத்துல நம்ம இருக்கோம்ல, பார்க்கட்டும், அவ்வளவுதான். செய்ய வேண்டியது நம்ம செஞ்சுக்கலாம். எல்லாரும் கேள்வி கேட்குறான்றதுனால வந்துட்டு இவங்க கேள்வி கேட்கறதுக்காகவே நம்ம எல்லாமே செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அவன் நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்துருக்கேன். நிறைய யாருமே பண்ணாத சேஞ்சஸ்லாம் வந்துட்டு வித்தின் டேல வித்தின் ஒருத்தங்க யாரோ ஒருத்தங்க சொன்னது சின்ன சின்ன விஷயங்கள் வந்துட்டு அவரோட ஆஃபீஸில் நிறைய விஷயம் மாறி இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ டைம் எடுக்கட்டுமே. ஓகே. கடைசி இதை பற்றி ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டாப்புல அண்ட் கரண்ட் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதுக்கான ஒழுங்காக ஒரு ரிப்ளை கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்களே, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ப்ரெஸ்ஸை சந்திக்கமா இல்லைன்றதுக்கு நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஏன் சந்திக்கணும், எதுக்கு? ஓகே. இப்போது அவர் ஒரு வேலை செஞ்சிட்ருக்காருன்னா அவர் செய்கிற வேலையை நியூஸாக போகிறதுக்கு தான் ப்ரெஸ் இருக்குது. நியூஸாக போகிற ப்ரெஸ்ஸை சும்மா சும்மா பார்க்குறதுக்கு ப்ரெஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பண்ணியிருக்கலாம். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அவங்க செய்கிற ஒரு விஷயத்தையும் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு அனௌன்ஸ்மெண்ட் அவங்க பண்ணியிருக்கலாம். ஓகே. 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு போட்டோம். ஏன் மேபி அவர் அப்போ லிஸ்ட் வச்சிருக்கலாம்ல. எல்லாமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ், உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இது. அல்டிமேட்டாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒருத்தவங்களுக்கு நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு சொல்கிறதுக்கு பதில் 6 மாதத்துக்கு இந்த 6 மாதத்துக்கு என்ன செஞ்சோன்னு சொல்லிட்டு அவர் ப்ரெஸ் நின்று பேசிட்டு போட்டோமே, அவர் அங்கே சட்டசபையில் நின்று பேசிட்டு போட்டுமே, அதை நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போடுங்க ஜாலியாக. உங்களை பார்த்தவருக்கு என்ன கிடைக்க போகுது? அவர் என்ன சொல்கிறாரு, சிஸ்டம் வந்துட்டு நிறைய சேஞ்ச் ஆகணும், எனக்கு மினிமம் ஒரு 6 மாதம் டைம் கொடுங்கன்றாரு. என்னை எதுவும் கேட்காதீங்க, ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நான் வந்து கண்டிப்பாக நான் எதனா ஒன்று செஞ்சுருவேன். ஒரு 6 மாதம் வரைக்கும் எனக்கு ஒரு டைம் பீரியடுன்றாரு. ஒரு மாதத்துலேயே நம்ம அவரை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவர் ஏன் ரியாக்ட் ஆகணும்? அவர் தான் கேட்டார்ல. ஒருத்தன் ரொம்ப ரெக்வஸ்டிங்காக ரொம்ப ஆசையாக ஒருத்தர் சிட்டிங் சிஎம்மாக இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் அவர் ஹானஸ்ட்டாக ஒன்று ஏற்கிறார், எனக்கு ஒரு 6 மாதம் கொடுங்கன்ட்டு. சார் இது வந்து இந்த இடம், இந்த சீட்டு, இதோட பவர், இதோட ஹீட்டு அதெல்லாம் ரொம்ப புதுசு. அவருக்கு சினிமாவில் நடிச்சு இருக்கலாம், ஆனால் அவருக்கு இது ஒரு புதுசு. இதில் அவர் வந்து உக்காராருனாலே அதிக ஒரு கட்ஸ் வேணும். அவர் அங்கே உக்காந்துட்டார். உக்காரான்னு சொல்லும்போது இந்த உலகமே அவரை கலாச்சுது. இனி அவர் உக்காந்ததுக்கப்புறம் அந்த உலகம் அவரை என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்ல முடியாது சிஎம். நான் நினைப்பேன், இதுக்கு முன்னாடி மீம்ஸ் போட்டவங்க எங்கே போனானுங்க? ஒன்றா மீம்ஸ் போடுவானுங்களே அவனுங்க, ஏதாவது ஒரு மூஞ்சை போடுவானுங்க, அவருக்கு ஏதாவது ஒரு க்ரீப்பியாக ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவானுங்க விஜயனாவை. என்ன பண்ணிட்டு இருப்பானுங்க இவனுங்க? இப்போ அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் ஆளே காணும் யாரையுமே. ஓகே. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் உட்காந்துருக்காருல்ல, இது இப்போ தான் அவர் வந்திருக்காருல்ல, அவரே ஆசையாக கேட்டார்ல ஒரு 6 மாதம், அதை நம்ம கொடுக்காம அந்த ஒரு 180 நாளை நம்ம கொடுக்காம 30 நாள்லேயே நம்ம அவரை கொடுக்கணும். ஸோ இது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு 9 மாதம் வேணும், அவர் கேட்டது 6 மாதம் தான் டைம் கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறீங்க. அதே சமயம் அந்த கரண்ட் பிரச்சனை என்னது, தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து கரண்ட் ஆஃப் ஆகிட்டு இப்போ நான் ஓட்டராக பேசணுமா விஜயனா? இப்போ எப்படி பேசணும்? ஆக்டர் மகேந்திரனா பேசணுமா, ஒரு ஓட்டராக பேசணுமா, இல்லை ஆகும்னா விஜயனாவுக்கே சப்போர்ட் பண்ணுறவனா பேசணுமா? உங்களுக்கு எப்படி நான் பேசணும் இப்போ? ஏன்னா இதெல்லாமே நீங்கள் கொடுத்த ஐடென்டிட்டி தான், எனக்கு இப்போ எப்படி பேசுறது தெரியல. சரி கரண்ட் போதா? எல்லாருக்கும் கரண்ட் நைட் ஆனால் டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி நீங்கள் ரிலே ஆகணும். சரி ஓகே, இவ்வளோ நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாமல் இருந்துட்டீங்களா ஜாலியாக, இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாதம் கேட்காதீங்க, என் வீட்டில் கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற. நான் எனக்கு இந்த சோலார்லேருந்து எப்படி வெயிலேருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை க்ரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியாக. ஓகே. சரி நான் பேசுறது ஃபன்னியாக உங்களுக்கு தெரியும், பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவே சொல்கிறேன். தெரியலங்க என்னங்க, இப்போ அவர் நீங்கள் கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆகிடுமா உங்கள் வீட்டில்?
ஆவாதுல்ல, ஏன் கேட்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்குறதே ஒரு மோட்டிவா ஏன் இன்னும் எவ்வளோ வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்க கேள்வி கேட்கறது நிறுத்தினா தான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்போ பதில் கிடைக்கும்? ஸோ யூ ஆர் நாட் கிவிங் ஸ்பேஸ். மக்களே நான் சொல்கிறேன், எவ்ரி ஒன் யூனோ பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், மேபி அவருக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்கள சொல்கிறேன். எல்லாருமேலாம் பேசலை, அவன் பேசுகிற ரொம்ப சில பேர் தான் நம்ம ப்ரெஸ்னால தான் அது வெளியே வருதே தவிர, மக்கள்லாம் மேக்ஸிமம் தேர் வெரி ஹாப்பி ஈவன் தோ தே அண்டர்ஸ்டாண்ட். நான் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன், மக்களை, சாதாரண மக்களை நான் மீட் பண்ணும்போது நான் பேசும்போது நான் கேட்குறேன், என்னன்னா அவர் மேலே சும்மா இந்த அலிகேஷன்லாம் வருது, இன்னும் உங்களுக்கு எப்படி இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது, என்ன தம்பி அந்த மனுஷன் 6 மாதம் டைம் கொடுன்னு கேட்டார், அதையும் புரிஞ்சுக்காம கேள்வி மேலே கேள்வி கேட்குறானுங்க, ஓட்டு போட்ட நாங்களே சும்மா இருக்கிறோம், மைக்கை வச்சுன்னு கேள்வி கேட்க அப்படின்றாங்க இவங்க. நீங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? ஓட்டு போட்டு உட்கார வச்சது யாரு? மக்கள். அந்த மக்களே தான் இதையும் சொல்கிறாங்க. அப்போ மக்கள் அவரை புரிஞ்சு வச்சுக்கிட்ட அளவு கூட நீங்கள் யாரும் அவரை புரிஞ்சுக்கலையே, ஏன்? எனக்கு இப்போ கொஷின்ஸ் வருதுல்ல. ஓகே. ஸோ அதே சமயத்தில் இப்போ விஜய் அண்ணா மேலே, விஜய் சார் மேலே வச்ச கான்ட்ரவர்சி பற்றி பேசியிருந்தோம். அண்ட் உங்கள் மேலே வைக்கக்கூடிய அந்த ட்ரோல்ஸு, மீம்ஸ் இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க, அதை சொல்லுங்களேன். ஐடென்டிஃபை ஆகிறேன், இவங்க இன்னும் நான் மறக்கல, ஸ்டில் தேர் யூசிங் மீ. ஓகே. சி மீம்ஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. நான் எப்பயோ சின்ன வயசுல அப்படின்னு நினைச்சது இன்னும் ஓடினே இருக்குது. முந்தானே நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறேன், 1 மில்லியன் பேர் லைக் பண்ணி வச்சிருக்கேன், பிடிச்சிருக்கேன். லெட் தெம் என்ஜாய். ட்ரோல்ஸ் என்ன, இவரை பற்றி பேசுறதுனால எனக்கு அட் மோஸ்ட் ட்ரோல் எனக்கு அங்கே தான் ஸ்டார்டட். ஓகே. when I started talking about விஜய்னா தான் ட்ரோல்ஸே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஸோ அதனால் அதை நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. எனக்கு பிடிச்சவரை பற்றி நான் பேசுகிறேன், அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா லைக் இந்த நாட்டில் பேசுறதுக்கு எனக்கும் உரிமை இருக்குல்ல. பிடிச்சவங்க அதை எடுத்துக்கிறாங்க, பிடிக்காதவங்களே நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என் வேலை ஒன்றும் விஜயனை பற்றி பேசிகிட்டே வாழ்க்கை ஓட்டுறது என் வேலை இல்லை. என் வேலை நடிப்புன்னு ஒன்று இருக்குது, அதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதே மாதிரி எனக்கு பிடிச்சவரை பற்றி நான் பேசுகிறேன். ஓகே. அதை நான் பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேன். பட் அது கோ வித் ஃப்ளோன்னு நம்ம போயிடுறோம் அப்படின்னு இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு இடத்துல அது உங்களுக்கு ஹர்ட்டான மூமெண்ட் அப்படின்னு இருக்கு, ஏதாச்சும் இல்லை இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி? இல்லையே, அதான் நான் சொல்கிறேன். இப்போது சரி, இப்போ நீங்கள் இந்த மைக் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் இருக்காங்கல்ல, எல்லாருக்கிட்டையும் போய் வைங்க, சரியா? என்ன சொல்கிறேன்னு கேளு. எதை பற்றி? சார் வாட் யூ திங்க் அபவுட் மகேந்திரன் ஓகே அப்படின்னு சும்மா ஒரு கொஸ்டின் கேளுங்க. ஓகே. அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. தே ஆர் வெரி ஹாப்பி வித் மீ. ஓகே, புரியுதா? ஸோ பீப்புள், ஒரு நல்ல இடத்துல இருக்கிற ஹீரோஸாக இருக்கட்டும், நல்ல ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், ஒரு நல்ல டைரக்டர்ஸாக இருக்கட்டும், தேர் வெரி ஹாப்பி. அவங்களுக்கு அவங்க என்ன கேஷ் பண்ண முடியல, அவங்களுக்கு அதுக்கான ஒரு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, அது கரெக்டான ஒரு விஷயம் எனக்கும் அமையல, அவ்வளோதான். அது இவங்க யாரும் எனக்கு கொடுக்காதனால எல்லாருக்கும் மகேந்திரனை பிடிக்கலன்றதுலாம் கிடையவே கிடையாது. மகேந்திரனை எல்லாருக்குமே பிடிக்கும். ஓகே. இவங்க யாரும் வாய்ப்பு கொடுக்கலன்றதுனால தான் நீங்கள் என்ன ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி எனக்கும் அவங்களுக்குமே பிரச்சனை இல்லை. வாய்ப்பு கிடைக்கலன்ற வலி எனக்கும், வாய்ப்பு கொடுக்க முடியலன்ற வருத்தம் அவங்களுக்கு எனக்கும் தான் இருக்கு. நான் வந்தால் தான் நடிக்கவே போகிறேன், அந்த படம் கிடைச்சாதான் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க. ஆனால் நீ ஏன் ட்ரோல் பண்ணிக்க எனக்கு புரியவே இல்லை. ஸோ நான் எப்படி அந்த ட்ரோலை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க முடியும்? புரியுதா? மகேந்திரன் திமிர் பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ என் கூட நீ இப்போ 3 பேர் இந்த ரூமில் இருக்கீங்க, 3 பேர் நான் பேசியிருக்கேன். இப்போ உங்களுக்கு எங்கேயாவது தோணுதா? ஏன் தோணலை? அப்புறம் என்னது இது? அப்போ இந்த ட்ரோல் என்ன நெகட்டிவான ட்ரோல் தானே? இதுக்கு ஏன் நான் பதில் சொல்லணும்? இது என்ன ரொம்ப சீரியஸாக வந்துட்டு ச்சே என்ன இப்படி சொல்லிட்டானே, நான் ஏன் அதை ஃபீல் பண்ணணும்? நோ. என் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒன்றும் இல்லை, ஒரு டீ கடையில் டீ போகிற அண்ணங்கிட்ட கேட்டால் போய் தெரியும், மைக் கொடுத்தா தெரியும் நான் மகேந்திரனை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. அவங்க சொல்லுவாங்க என்னை பற்றி, இல்லையா? நான் இப்போ ஜிம் போகிறேன் ட்ரைனர்ஸ் கிட்ட நீ மைக் கொடுத்தீங்கன்னா தெரியும். அவங்க சொல்லுவாங்க, என் கூட கிரிக்கெட் ஆடுறாங்களே என் பசங்க எல்லாருமே வந்து எல்லா ஏரியாலையும் என் பசங்க இருக்காங்க, அவங்ககிட்ட போய் மைக் கொடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க மகேந்திரனா என்ன அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் தெரியுது இல்லை, யாரோ தெரியாது கோடியில் ஒரு 100 பேர் மகேந்திரனை பற்றி தப்பாக பேசுறாங்க. ஏன் மகேந்திரன் சீரியஸ் எடுத்துக்கணும்? தேவையே இல்லை. ஓகே. பட் நினச்சிருக்கீங்களா ஒருவேளை நம்ம பேசுறது கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி? ஏன் நான் நிறைய பேசாமல் உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தோணலை. லைக் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, லைக் எனக்கு ட்ரோல் ஸ்டார்ட் ஆனது வந்து விஜய் சாரை பற்றி அதிகமாக பேசினதால அப்படின்ற. பேசலன்னா பயப்படுறேன்றீங்க நீங்கள். ஏன்பா தம்பி பயப்படுறேன்றீங்க? பேசுனா ஏன்டா பேசுகிறேன்றீங்க. அப்போ நான் என்ன பதில் சொல்லணும், என்ன நான் பேசணும்? அப்போ நான் இதை பேசணும் நீங்கள் ஏன் டிசைட் பண்ணுறீங்கன்றத என்னோட ஒரே கேள்வி. ஓகே. ஸோ நான் என்னதான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? நானே உங்களை கேட்குறேன், நான் இதை தான் பேசணுன்ட்டு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கான டிசைட் இல்லை. அப்புறம் ஏன் கேட்குறீங்க இந்த கேள்வி?
இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அப்புறம் கேளுங்க. இல்ல இப்ப நீங்க சொன்னதால அந்த ஒரு விஷயத்த நான் கேட்டிருந்தேன். இல்லை வேற ஒண்ணும் ஹானஸ்ட்லி கிடையாது. சி நான் சொல்கிறேன்ல, நான் ட்விட்டரில் மீம்ஸும் நான் பார்க்குறேன். ம். ஓகே, என் கூட நடித்த சக கலைஞர்களில் லைக் என்ன மாதிரியே வந்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 4 ஹீரோஸை டேக் பண்ணி, அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி, அவர் அரசியலில் வரேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரை பற்றி ரொம்ப ஹானஸ்டாக ப்ரெஸ் மீட்லலாம் நான் பேசினேன்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க எல்லாருமே வந்துட்டு விஜய் சொம்பரிச்சிட்டே வாழ்க்கையை ஓட்டினாங்க. இவர் தோத்ததுக்கு அப்புறம் இவங்க மூஞ்செல்லாம் எங்கே போகுது நான் பார்க்குறேன்லாம் மீம்ஸ் வந்துச்சு. ஓகே, இவருக்காக நான் பேசினதுனால இதுக்காக நான் ஏன் பேசாமல் இருக்கணும்? ஆனால் அன்றைக்கி நான் பேச எனக்கு சிஎம் ஆகிட்டாரே, எங்கே அவனுங்க காணோம், தேடிட்டு இருக்கேன், காணோம் அந்த மீம்ஸ் போட்டவங்க யாரையுமே. ஓகே. ஸோ சிம்பிள் திங். இப்போ நான் உங்களை பற்றினு இல்லை, இப்போ ஜென்ரலாக கேட்குறேன். ஒரு சில பேருக்கு ஹிட் ஆகும் இல்லையா? இப்போ எனக்கு பர்சனலாக நான் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் திட்டினான், அது எனக்கு ஹிட் ஆச்சு. யாரு? என்ன உங்களையா? என்ன ஏன் திட்டினான்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது. அப்படின்றப்போ அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரியா, எனக்கு ஒரு மாதிரியா ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்கல்ல, அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லுங்கள் நீங்கள். நான் ஒரு இன்டர்வியூ அவங்க உங்களை நான் சொல்கிறேன், ஐ டெல் யூ. யா ப்ளீஸ், ஐ வாண்ட் ஈஸி. ஆக்சுவலி பதில் இப்போ உங்கள்கிட்டே இருக்கு. ஓகே, சிரிச்சுட்டு போயிடுங்க, அவ்வளோதான். லாஃப், ஸ்டார்ட் லாஃபிங். உங்கள் சிரிப்பே அவனுக்கு பயம் வரணும். அவன் என்னடா யோசிக்கிறான், நீங்கள் ரியாக்ட் ஆகாதீங்கன்னு நான் சொன்னேன். நான் ஆக்சுவலாக ரியாக்ட் பண்ணி நான் ரொம்ப அதை நான் அனுபவிச்சிட்டேன். இவன் பேசுறதுக்கு நான் ரியாக்ட் பண்ணி, ஆக்சுவலாக நம்ம ரியாக்ட் பண்ணவே கூடாது இவங்க யாருக்கும். ஓகே, நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணி? நான் சிரிப்பேன். நீங்கள் ரியாக்ட் பண்ணுன்னு சொன்னீங்க, என்ன ரியாக்ட் பண்ணீங்க நீங்கள்? இப்போது சின்ன ஒரு எக்ஸாம்பிள். நான் சின்ன வயசு ஸ்கேட்டிங் பண்ணுவேன். ஸ்கேட்டிங் எல்லாருமே வந்து ட்ராக்ல பண்ணுவாங்க, ஆனால் நான் வந்து ரோட்லேயே செய்வேன். லைக் மண் ரோட்ல கல்லுலாம் இருக்கும், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு வாட்டி ஸ்லிப் ஆகி கீழே வந்தோன்னா முட்டிக்கிட்டலாம் பிச்சுக்கிட்டு போயிடும். புரியுது. அப்படி விழும் அடி. ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், ஈவினிங் டைமில் ஒரு ரோடு இருக்குது சாலிகிராமத்தில், அந்த ரோட்டில் என்ன ஸ்கேட்டிங் கூப்பிட்டு போவார். அப்போ நான் என்ன பண்ணுவேன், யாருனா வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டே இருக்கும்போது நான் வந்து ஸ்கேட்டிங் பண்ணுவேன். போகும்போது நிறைய பேர் பயங்கரமாக நான் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏய் மகேந்திரன் சூப்பர் அப்படி இப்படின்னு. சரி, அவங்க நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நான் அதை பண்ணல. எங்கள் அப்பாவுக்கு என்னன்னா, வீடு பக்கத்தில் ரோட்டில் அவன் ப்ராக்டிஸ் பண்ணா நாளைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல ட்ராக்காக போடுவாங்க, நம்ம போட மாட்டாங்க, இல்லை எங்கே வேணா பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவன் எல்லா இடத்துலையும் ஒரு ப்ராக்டிஸ் ஆகணுன்றத ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். போயிட்டே இருப்பேன். பைக்கில் சில பேர் போவாங்க, லிட்ரலி என்னால் பிரேக் போட முடியாது. அது வீல், அது வந்து 4 வீல் எனக்கு இடிக்கிற மாதிரியே வந்துட்டுலாம் போவாங்க. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பேனிக் ஆகிடுவேன். நான் சின்ன வயசில் என்ன ரொம்ப பயமுறுத்துவாங்க இவங்க, இந்த பப்ளிக் ரோட்டில் என்ன அப்படியே பயமுறுத்தும். அது போகிற காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் என்னை இடிச்சுட்டு போகும்போது பயந்துட்டு இருந்தேன். நான் எப்போ அந்த பயம் போய் ஏய் அப்படின்னு சொல்லும் போகும்போது எனக்கு திமிருன்ட்டாங்க எல்லாரும். ஓகே, யூ காட் மை பாயிண்ட். ஏய் அப்படின்னு நான் வந்துட்டு கோவம் வருது இல்லை, என்னை இடிக்கிற மாதிரி வந்து நான் கீழே வந்துட்டா, நான் ஓரமாக தானே நிற்கிறேன், ஓரமாக ஏதோ நின்றுட்டு ஏதோ டிராஃபிக் வருதான்னு பார்த்துட்டு இருக்கிற என்ன அப்படி ஒரு ஜர்க் கொடுத்து என்ன இடிக்கிற மாதிரி தான் நான் என்ன வருது வருமா வராது அவங்களுக்கு கோவம் வரும். அந்த கோவம் நான் படும்போது நிறைய பேர் வந்து வண்டி எடுத்துன்னா, சரி அவனுக்கு தெரியும் நான் மாஸ்டர் மகேந்திரன், என்ன ஆக்டர்னா பெரியவனா நீ, எதுக்கு இது? நீங்கள் பாட்டு சைலண்ட்டாக போயிருந்தா, நான் பாட்டு ஓரமாக சைலண்டாக இருந்தேன், எனக்கு இது கிடையவே கிடையாது. இந்த மாதிரிலாம் நான் வந்து ரியாக்ட் ஆகிருக்கேன். ஓகே, அன்றைக்கி வந்து அவன் இடிக்க போகும்போது நான் அமைதியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி எல்லாருமே சொல்லியிருப்பான் அந்த பையன் ரொம்ப சாஃப்ட்டுப்பா, அவன் அடித்தாலும் அவன் குவாய்ட்டாக இருப்பான்ப்பா, வலிக்காத மாதிரியே இருப்பான்ப்பா. இந்த வடிவேல் காமெடியில் மூத்திர சந்திர எவ்வளோ அடி வாங்கினா வலிக்காத மாதிரி, அதே மாதிரி எனக்கு எதுக்கு அந்த பேருன்ற நான். ஓகே, அப்படி ஒன்றும் அந்த ஒரு பேர் வேணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் கோ வித் தி ஃப்ளோ அப்படின்ற மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க. உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க, நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க, எத்தனை பேருக்கு நீங்கள் வந்துட்டு எத்தனை பேருடைய குட் புக்ஸில் நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அது போதும். இது நடுவில் இருக்கிறவனுக்கு தெரியுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஓகே, சுச்சல் விட்டுருவோம். சரி, ஓகே, இந்த நெகட்டிவ் விஷயத்தை அப்படியே தள்ளி வச்சிருவோம். தள்ளி வச்சுட்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். வாட் இஸ் மேரேஜ் இன் யுவர் லைஃப்? மேரேஜ்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு புரிதலில் இருக்கீங்க, அது சொல்லுங்கள். உனக்கு ஒரு என்ன கேட்குறீங்களா? உங்களை தான் கேட்குறீங்க. எல்லாம் சொல்லுவாங்க பெரிய பருப்பு மாதிரி.
நான் இன்னி வரைக்கும் அது பெருசாக நான் கான்சன்ட்ரேட் பண்ணதில்லை. வை? எனக்கு என்னோட சினிமா ரொம்ப முக்கியம். நான் எப்போ நடிப்பேன், எப்போ நடிக்க மாட்டேன், நான் எந்த டைம் வெளியே போவேன், எந்த டைம் வருவேன், என் கோவம் எங்கே இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி வரா டைமில் ரொம்ப குவைட்டாக இருக்கும். இப்போ நான் தனியாக இருந்தேன்னா நான் ஜாலியாக அழுதுருவேன். நான் தனியாக கோவமாக இருக்கேன்னா நான் கிரிக்கெட் போவேன். இதெல்லாம் நான் வந்து என்னுடைய கோவத்தை, என்னுடைய சோகத்தை எப்படி வந்து அதை நான் ஹைட் பண்ணணும், அது எப்படி நான் வந்து மாற்றணும், அது எங்கே காண்டா இருக்கேன்னா நான் எப்போ ஜிம்முக்கு போகணும், காண்டா இருக்கேன்னா எப்போ கிரிக்கெட் போகணும் எனக்கு தெரியும். நான் போவேன். அது என்னோட டிசிஷன். இப்போ நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ என் கோவத்தையும் என்னுடைய டிசிஷன்ஸையும் இவ்வளோ நாள் நான் வளர்ந்துருப்பேன்ல, இந்த ஒரு 30 வருஷம் 35 வருஷம் வளர்ந்த பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அடுத்த 35 வருஷம் அவளை நான் கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அது ரொம்ப கஷ்டம். ஓகே, அதுக்கு தான் கல்யாணம் பண்ணேன். ஓகே. பட் இப்போ அப்போ எப்போ தான் கல்யாணம்? நோ மேரேஜ்? ஐ டோன்ட் நோ. பட் என்ன நம்ம ஒரு ஐடியாவில் இருப்போம்ல, கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அந்த ஒரு மனநிலைக்கு போயிட்டீங்களா? தெரியலையா? யோசிச்சது இல்லையா இதுக்கு முன்னாடி பண்ணிக்கலாம்? வீட்டில் சொல்லும்போது வீட்டில் எங்கள் அப்பா சொன்னார், கடந்த ஒரு 2 வருஷமா இது வரைக்கும் எனக்கு ஒரு 33 வயசு இருக்குமே எங்கள் அப்பா கேட்காத எங்கள் நைனாவும் ரீசெண்டாக ரொம்ப டார்ச்சர் பண்ணார். அப்போ ஐ டோல்ட் வெரி கிளியர்லி, சாரி கேட்காதீங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் லவ், இந்த பிரேக்கப்ஸ், லவ்லாம் இருக்குது, லவ்வெல்லாம் இருக்குது, பிரேக்கப்ஸ் எல்லாம் இருக்குது. பட் எனக்கும் ஒரு பயம்தான். இப்போ நான் ஓடுறேன், எனக்கு தெரியும் இப்போ என்னோட எவ்ரி மந்த் என்னோட வீட்டு வாடகை என்ன, எனக்கு என்ன செலவாகும், என் பசி எனக்கு தெரியும். இப்போ எனக்கு பசிக்குது, இப்போ எனக்கு அர்ஜென்ட்டாக இது வாங்கணும் அப்படின்னு என்கிட்ட காசு இல்லைன்னா அதை நான் வெயிட் பண்ணி வாங்குறது எனக்கு தெரியும். இன்னொருத்தவங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இருக்கும்போது அவங்களையும் வெயிட் பண்ண வச்சு அவங்களோட குட் புக்ஸ் இருந்ததுன்னா பேட் புக்ஸில் போய் இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே. ஸோ இந்த மாதிரி அன்வான்டான கமிட்மெண்ட்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணாமல் சைலண்ட்டாக. ஓகே. ஸோ என்னோட வழி என் சினிமா, என் சக்ஸஸ், என் ஃபெயிலியர். நான் தனியாக இருக்கிற வரைக்கும் தான். ஒன்ஸ் நான் அதை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா என்னோட சினிமா எங்களோட சினிமாவாக மாறும், என்னுடைய சக்ஸஸ் எங்கள் சக்ஸஸாக மாறும், என் ஃபெயிலியர் எங்களோட ஃபெயிலியர்ஸாக மாறும். ஸோ என்னை சார்ந்ததெல்லாம் அவங்களுக்கும் வரும். ஸோ அந்த இடத்த அவங்கள வச்சு அவங்கள ஹர்ட் பண்ணி அவங்கள அங்கே டிஸ்டர்ப் பண்ணி அவங்களோட பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப், தட் கேன் பி எனி கேர்ள், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பொண்ணோட லைஃப்பை என் லைஃப்குள்ளே கொண்டு வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்புகிறேன். நம்ம சூஸ் பண்ணும்போது லோ பட்ஜெட் சூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு? இப்படி கிடையவே கிடையாது. அதாவது ஒரு சினிமா, ஒரு படம் வித்தவுட் ஆர்டிஸ்ட், வித் ஓன்லி டெக்னீஷியன்ஸ், ஒரு எக்ஸ்ட்ராடினரி படம் வா ஓய்யோ அப்படின்னா 3 கோடி தான், வித்தவுட் ஆர்டிஸ்ட் ரெமன்ரேஷன்ஸ், இன்க்ளூடிங் லைக் என்னடா இவன் வந்து பட்ஜெட் இப்படி சொல்கிறான் அப்படிலாம் நினைக்கலாம். இதெல்லாம் கிடையவே கிடையாது. அவ்வளோதான். 30 டேஸ் நீங்கள் போகிறீங்கன்னா 3 கோடி அவ்வளோ தான். 30 டேஸ் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, சூப்பராக செம்ம டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, பயங்கர ஒரு டெக்னிக்கல் வேல்யூ இருக்குது, ஒரு விஷுவல் வேல்யூ இருக்குன்னா 3 கோடி ரூபா தான். இதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்டோட சேலரிஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. இதில் நான் பண்ண படங்களுடைய டெக்னிக்கல் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி 2 கோடி அப்படி தான் எனக்கு மிஸ் ஆகிருக்கே தவிர நான் நினச்சா 3 கோடி கூட எனக்கு கரெக்டாக வந்து அமையல. ஓகே, யூ காட் மை பாயிண்ட். அப்போ அது எதுவுமே சின்ன படம் கிடையாது, எல்லாமே பெரிய படம் தான். நான் பண்ண சில படங்கள்லாம் வந்துட்டு 3.5 கோடி ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணியிருக்காங்க, சில படம் வந்து 4 கோடி பண்ணியிருக்காங்க, சில கோடி வந்து 1.5 கோடியில் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு சின்ன படம்லாம் கிடையவே கிடையாது, எல்லாமே நல்ல படங்கள் தான். கரெக்டாக அந்த தேட்ரிக்கெல்லாம் அது அச்சீவ் ஆகலை. நான் வேலை பார்த்த மாதிரி வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல சொதப்பி இருக்கும், டைரெக்ஷனில் மிஸ் ஆகிருக்கும், மியூசிக்கில் மிஸ் ஆகிருக்கும், ஆர்டிஸ்ட் மேக்கிங்கில் விஷுவல்ஸில் மிஸ் ஆகிருக்கும், இல்லை படம் கரெக்டாக தேட்ரிக்கலில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுற டைமில் தேட்டர் கிடச்சிருக்காது. அந்த படம் அதுக்கப்புறம் ஓடிடியில் வரும்னு சொல்லும்போது ஓடிடியில் எந்த ஓடிடியில் அப்ரூவ் ஆகிருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு 3 கோடி வந்து எக்ஸ்ட்ராடனரி மூவி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ இந்த 100 கோடி பட்ஜெட்லாம் வந்து வெறும் அந்த ஆர்டிஸ்டோட சம்பளம்ன்றதெல்லாம் அந்த மாதிரி போதும்? கண்டிப்பாக. இதில் எதுக்கு உங்களுக்கு மாற்று கருத்து? அஃப்கோர்ஸ். ஸோ படம் மேக்கிங்காக பார்க்கும்போது ஜஸ்ட் 3 crores எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் எடுக்கணும். 3 years போதும். 3 கோடி எங்கே இருக்குது, 100 கோடி எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் மைண்டில் எனக்கு ப்ராசஸ் ஆகுது. ஓகே. ஸோ 100 கோடி எடுக்கிறதும் அதே ஆரி அலெக்ஸா தான், இந்த 3 கோடி படம் எடுக்கிறதும் அதே ஆரி அலெக்ஸா தான். 3 கோடி படத்தில் வேலை பார்க்குறதும் அதே லைட்மேன் தான், இந்த 100 கோடி படத்தில் வேலை பார்க்குறதும் அதே லைட்மேன் தான். ஓகே. 100 கோடி ஓடுறதும் அதே தேட்டர் தான், 3 கோடி ஓடுறதும் அதே தேட்டர் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிலேட் பண்ணணும், உங்கள் படம் எங்கே பெரிய படமாச்சு. படம் எல்லாமே படம் தான், பட்ஜெட் தான். நீங்கள் சொல்கிறீங்க 100 கோடி தான் பெரிய படம், 3 கோடிலாம் சின்ன படம்ன்ட்டு. படம்
அவ்வளோதான். இட்ஸ் சினிமா. நீங்கள் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் தான் மேட்ரு. இங்கே சாங் எடுக்க தெரிஞ்சவனுக்கு நிறைய காசு இருந்துச்சுன்னா சுவிட்சர்லாண்டில் போய் சாங் எடுப்பாங்க, அவ்வளோதான். சுவிட்சர்லாண்டில் சாங் எடுத்தால் பெரிய படம் ஆகிடுமா? அப்போ இங்கே வந்து பாசத்துக்குரியவங்க பாரதி ராஜா சார்னு சொல்லிட்டு இப்போ பாரதி சார் கை தூக்குனாங்க. அவர் எடுத்த படங்கள்லாம் சுவிட்சர்லாண்டில் எப்போ எடுத்தார், கனடாவில் எப்போ எடுத்தார்? என்ன பட்ஜெட் அவரோட படங்கள் எல்லாம்? கம்மி தான். அப்புறம் ஓகே. அதே சமயத்தில் நீங்கள் ஒரு சில படங்களில் கேரக்டர்ஸாக பண்ணுறீங்கல்ல, லைக் கேரக்டர்ஸாக பண்ணும்போது அது பண்ணும்போது இல்லைனா கூட தியேட்டரில் போய் பார்க்கும்போது நம்மளோட பொட்டென்ஷியலை பெருசாக யூஸ் பண்ணலையோ அப்படின்ட்டு யோசிச்ச மூமெண்ட் இருக்கா? இருக்கா? ஓகே. எனி இன்சிடென்ட் இருக்கு? நேம் என்ன படம்லாம் சொல்லலாம். இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு அது வருத்தமே கிடையாது. அதெல்லாம் வச்சு தான் பரவாயில்ல, அவங்களுக்காக. ஓகே. ஓன்லி ஃபார் தேம். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் 29 அது வந்து நான் பார்த்தேன். பார்க்கும்போது லைக் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம். எனிதிங் ஃபார் லொகேஷனா, எனிதிங் ஃபார் ரத்னா. ஓகே. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஓகே. பட் பண்ணும்போது நாளைக்கு வந்து மகேந்திரன் நீ வா, என் படத்தில் வந்து உனக்கு ஒரே ஒரு க்ளோஸ் தான் இருக்கும். க்ளோஸில் நீ ஒரு 2 செகண்ட் மூஞ்ச காமிப்பான், அவ்வளோதான் என் படத்தில் இருக்குன்னு. ஐ எம் ரெடி டு டூ ஃபார் தட். ஓகே. ஒரு பிஃபோர் பண்ணும்போது தெரியாது. அவங்களுக்கும் அது கிடையாது, சான்ஸே இல்லை. சரி, என்றைக்குமே ஒரு நல்ல படம் எப்படி உருவாகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை படத்தில் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிஸ்ட்காக நீங்கள் படம் எடுத்தால் அது நல்ல படம் ஆகாது. அந்த படம் எதை நோக்கி போகுது, அந்த படத்தோடைய லைன் என்ன? அந்த படத்தோடைய லைன் வந்து சத்யா பிஜி அப்படின்ற ஒரு 2 பேருடைய லைன். 2 பேருடைய லைஃப் தான் அந்த படம். அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணல. ஒரு ஆக்டராக நான் உள்ளே போகும்போது என்னை நீங்கள் வில்லன்னு சொன்னீங்க, எப்படிங்க என்ன நீங்கள் இவ்வளோ கம்மியாக சொன்னீங்க, எப்படி நல்லா கேட்க முடியும்? நான் தான் உள்ளே போகும்போது எனிதிங் ஃபார் லொகேஷனா, எனிதிங் ஃபார் ரத்னா அண்ணா தானே உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தா வித்து இருக்காப்புல, அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ். எனக்கு ஒரு 2010லேருந்து எனக்கு பழக்கம். நான் வந்து நடிக்கணும், இவங்க ஆக்ஷன் சொல்லணும், நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுற ஒரு டைரக்டர். அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். எப்படி நீங்கள் வந்து உள்ளே போகும்போது நீங்கள் இவ்வளோ டிமாண்ட்ஸோடு போவீங்க? நான் உங்கள் படம் பண்ணுறேன், நானுமே ஒரு நியூ கமர் ரொம்ப எக்ஸைட்டடாக தானே உள்ளே போகிறேன், ஹாப்பியாக. எங்கள் அண்ணன் ப்ரொடக்ஷன் லொகேஷனா, இன்னொரு ப்ரொடியூசர் கார்த்திக்னா, 2 பேரும் அண்ணனுங்க. எனக்கு வலிக்குதுன்னா நான் எத்தனை நைட் நான் அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், எத்தனை வாட்டி லொக்கேஷனில் நான் பேசியிருக்கேன், ரத்னா நான் பேசியிருக்கேன். இவங்க முன்னாடி நான் என்ன ஒரு ஆக்டர், அவங்க முன்னாடி நான் வெறும் மகேந்திரன் தான், மாஸ்டர் மகேந்திரன் கிடையாது. ஸோ அவங்களுக்காக தான் உள்ளே போய் நான் பண்ணேன். அந்த படம் அந்த ஒரு ஃப்ளோ, அந்த ஃப்ளோவில் அந்த கேரக்டர் அவ்வளோதான் காமிக்க முடியும்னா அவ்வளோதான் காமிக்க முடியும். என்ன நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஏன் மகேந்திரன் சின்ன என்ன, எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவர் ஆக்ஷன் சொல்லியிருக்காரு ரத்னான்னு கூட நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 டேஸ் நான் வேலை பார்த்துருக்கேன். நான் விது கூட வேலை பார்த்துருக்கேன். ஸ்டோன் பீன்ஸில் நான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே போயிட்டு வந்திருக்கேன். அது எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அது எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு பெருசு சின்னன்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து கிரேட் பண்ணுறீங்க? அதுவே தப்பு தானே. அன்றைக்கி நாட்டாமல் இல்லைன்னா நீங்கள் மாஸ்டர் கிடச்சிருக்குமா? அப்புறம் நம்மளுடைய எண்ணம் தான் அப்படி இருக்கு. பட் அந்த மொமெண்ட்ல லைக் ஆஃப்டர் விழா நீங்க முடிவு பண்ணீங்களா, நடிச்சா இனிமே ஹீரோ கிடையாது, ஆக்டர்? விழா வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் 2018 வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல ஹீரோ கிடையாதுடா, ஹீரோ இல்லடா. ஒரு நீ ஒரு கம்ப்ளீட் நீ ஒரு இந்த சரி, நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவேன், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் லாங்குவேஜ் தெரியாதவங்க எல்லாருக்குமே வந்து நான் தெரியணும். அப்போ நான் வந்து ஒரு ஆக்டராக தான் நான் இருக்கணும், ஒரு ஹீரோவை நான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். இன்றைக்கி வந்துட்டு மாஸ்டர் எனக்கே தெரியும், லேபிள் மாஸ்டர். நான் திருப்பியும் இந்த 2 நல்ல படங்கள் தான் சொல்கிற மாதிரி ஆகுது பாருங்க லிஸ்ட்டில், எனக்கு அதான் வருது. இந்த 2 படமும் நார்த்தில் என்ன வேலை செஞ்சதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். மாஸ்டர் என்ன வேலை பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு பாம்பேல நான் போய் நான் ஷூட்டிங்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க சொல்லும்போது எனக்கே தெரியும். హైదరాబాద్లో ఇన్నికి நான் போகும்போது பையா నువ్వే కదా లేబుల్ లాక్ చేసావు, నువ్వే కదా அப்பா ஏன் చేసావు அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே அமைய மாட்டேங்குது நம்ம பண்ணுற ப்ராடக்ட்லாம். புரியுது. அதே சமயத்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? லைக் இந்த அளவுக்கு இறங்கி கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரியான விஷயம். கேட்குறதே இறங்குறது தான். கேட்டிருக்கேன், நின்று இருக்கேன், வந்திருக்கேன், நிறைய டேரக்டர்ஸை பார்த்துருக்கேன், எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். நானும் எனக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணியிருக்கேன். ஓகே. எல்லாமே பண்ணிவிட்டு ஒரு டைமில் கோவம் வந்து தான் நான் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டேன். ஓகே. என்ன கோவம்? எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன், எல்லாரையும் பார்த்துட்டேன், யாருமே பண்ணலன்னும் போது இல்லை எதுவுமே கரெக்டாக எனக்கு அமையலை அப்படின்னும் போது அவ்வளோதான்.
அப்புறமா கால் போகிற ஐ மீன் போகிற அந்த ஃப்ளோவில் வந்துட்டு அவங்களே என்கிட்ட பேசும்போது அவங்களும் என்கிட்ட சொல்கிறாங்கல்ல, என்ன உன்னை வச்சு நான் என்ன பண்ண சொல்கிற, உன்னை கூப்பிட்டு வந்து சும்மா அந்த கூட்டமாக நிற்க வைக்க சொல்கிறியா, நீ அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டுட்ருக்க, என்ன பண்ண முடியும் உனக்கு, நான் கரெக்டாக வந்து ஷூட்டிங் போகும்போது ஐயோ இந்த கேரக்டர் மகேந்திரன் பண்ணலாம் நல்லா இருக்குமேன்னு தோணும், அப்போ அவனுக்கு நான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பேன், அவனை எப்படி அங்கே இருந்து நான் தூக்க முடியும் என்னால் அப்படின்றாங்க. கரெக்டாக தான் நாங்கள் சொல்கிறது. ஸோ இதெல்லாம் நம்மளும் கொஞ்சம் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் புரிஞ்சுக்கணும்ல. அது போக போக தான் அது டேப் ஆச்சு. புரியுது. அண்ட் வாட் இஸ் யுவர் டெஸ்டினேஷன்? இதுக்காக தான் நான் ஓடுறேன், எதுக்காக தான் என்னோட படங்கள் இந்த உலகத்தில் எது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் எல்லாருக்கும் எனக்கு தெரியணும். அதான் என்னோட டெஸ்டினேஷன். ஸோ அதுக்காக தான் இந்த ஓட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். என் படம் இன்றைக்கி வந்துட்டு சைனாக்கு போகுதுன்னா சைனாவில் இருக்கும் எனக்கு தெரியணும். தெரிஞ்சா எஸ், எல்லாமே லெவல்ஸ் தான், எனக்கு டெஸ்டினேஷனே கிடையாது. எல்லாமே என்னோட ஒரு 100 லெவல்னு வச்சுக்கோங்க. எவ்ரி இயர் ஒரு 1 லெவல்னு வச்சுக்கோங்க. 35th லெவலில் இருக்கேன். இன்னும் எனக்கு 65 லெவல்ஸ் இருக்கு. அதை க்ராஸ் பண்ணால் தான் டெஸ்டினேஷன் வரும். ஓகே. இப்போ என்னென்ன மூவிங்கெல்லாம் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு, அது சொல்லுங்கள். இப்போது பல்ஸ்னு ஒன்று பண்ணேன், அது ரிலீஸுக்கு இருக்குது. அப்புறம் இன்னொரு அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட், ஒரு சீரியஸ் மூவி, விசாரணை மாதிரி ஒரு கண்டென்ட், அது ஒன்று பண்ணியிருக்கேன். அதுவும் ரிலீஸுக்கு தமிழில் ரெடி ஆகிட்டு. இது இல்லாமல் தெலுங்குல வசுதேவ சுத்தம் அப்படின்ற ஒரு படம் ஹீரோவாக பண்ணேன். அது வந்து அடுத்த மாதம் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அடுத்த மாதம் 9ஆம் தேதி வந்துட்டு வைஜெயந்தி ப்ரொடக்ஷனில் ஸ்ரீனிவாச மங்காபுரம்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதை வில்லனாக பண்ணியிருக்கேன். ஸோ 9ஆம் தேதி வந்து வில்லனா பண்ண படம் வருது, 10ஆம் தேதி ஹீரோ பண்ண படம் வருது அங்கே. அது இருக்குது. அப்புறம் கையில் அப்படின்னா ஒரு பிக்கஸ்ட் டைரக்டரோட படம் ஒன்று வச்சுருக்கேன். பிக்கஸ்ட் டைரக்டரா? ஆல்ரெடி பண்ண டைரக்டரா அப்படி சொன்னீங்க. அதனால எஸ் எஸ் லோக்கி, அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் ஸோ ஐ ஹோப் அது ஒரு பெரிய ஒரு நல்ல நியூக்ளியராக இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. வி டு விஷ் தட். இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது. லோக்கி பேரே சொல்ல, நீங்க வேற. நான் முடிவு பண்ணிட்டேன் எப்பயோ லோக்கி. லோக்கி தான் சொல்லணும் எனக்கு தெரியும். ஸோ அது ஒன்று இருக்கு. அது எப்படியும் ஒரு இட் வில் டேக் சம் டைம். ஒரு 5 monthsக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்ல ஹேர்லாம் வளர்த்துருக்கேன். ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.